கேட்பவர்களுக்கு மட்டுமின்றி கேட்காதவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எனவும், சிறிதளவு கூட மக்களின் உணர்வுகளுக்கு புறம்பாக செயல்படாதவர் முதலமைச்சர் என்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பணிபுரிந்து வரும் பிற மாநில தொழிலாளர்களையும் வாழ வைத்து வருபவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எனவும் புகழாரம் சூட்டினர். எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று சொல்வார்களே கிராமத்திலே, அதை போல எதை வைத்துக்கொண்டு எதையாவது அரசியலாக்குவது, லாபம் தேடுவது என்று அரசு ஊழியர்களை பகடைக்காயாக்கி இந்த அரசுக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் நாளிலே, இந்த காலகட்டத்திலே ஏதாவது ஒரு நெருக்கடியை உருவாக்க முடியாதா என்று முயன்று பார்த்தவர்களுக்கு ஒரு மரணடியை இன்றைக்கு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தந்திருக்கிறார். எப்படியாவது இந்த ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி உருவாக்க முடியாதா என்று துடித்துக் கொண்டிருந்தவர்களின் மத்தியில நான் நெருப்பாற்றிலே நீந்தி வந்தவள். எனக்கு இதுவெல்லாம் ஒரு பொருட்டல்ல, இதுவெல்லாம் ஒரு பொருட்டல்ல. என் மீது எரியப்படுகிற கற்களை கூட தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கான படிக்கற்களாக உருவாக்குற, அமைக்கிற அப்படிப்பட்ட ஆற்றலும் வன்மையும் அந்த பேராற்றல் எனக்கு உண்டு என்று வழக்கம் போல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இப்போதும் நிரூபித்திருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்திலே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை பணி நியமனம் செய்திருக்கிறார். இது இந்திய துணைக்கண்டத்திலே வேறு மாநிலத்திலே இல்லாத சாதனை. அரசு ஊழியர்களுக்கு அவருடைய வீட்டு வசதி கடனை 25 லட்சம் வரை உயர்த்தியிருக்கிறார். அதை போலவே அவருடைய மருத்துவ காப்பீட்டுக்கு 4 லட்சம் வரை அந்த தொகையை உயர்த்தியிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு அன்பு காட்டுவதிலும், அவர்களை அரவணைப்பதிலும், அவர்கள் துயர் துடைப்பதிலும், அவர்களை பாதுகாப்பதிலும் ஒரு தாயை போல, அது முரண்டு பிடிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, வேறு எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு சேர அவர்களை கனிவோடு ஆதரித்து அவர்கள் நல்வாழ்க்கைக்கு வேலையிடுகிற ஒரு தாயாக இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாக சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், உடற்பயிற்சி ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என ஒவ்வொரு துறையிலும் அவர்களுடைய நீண்டகால பிரச்சனைக்கு தீர்த்து வைத்திருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நாடு இன்றைக்கு பாராட்டும், அரசு ஊழியர்களும் பாராட்டுவார்கள். 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்பதை தந்ததோடு மட்டுமல்ல, கேட்காததையும் அள்ளி அள்ளி தந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய அன்பை, மகிழ்வை, அவருடைய வாழ்வியல் வசந்தத்தில் மட்டுமே தன் உயிர் நாதமாக வைத்திருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எந்த பிரிவு மக்களும் போராட முடியாத அளவிற்கு தன்னுடைய அன்பு ஆட்சியால், பொற்கால ஆட்சியால், மக்கள் நல்லரசால் ஆட்சியால், நிர்வாக திறனால் மக்கள் மகிழ்ந்து போற்றி பாராட்டுகிற அரசை 5 ஆண்டுகள் தன் நிறைவு காலம் வரை அணுவணுவாய் பாதுகாத்து வந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அரசு ஊழியர்களை, அரசியல் கட்சிகள் சார்ந்த தொழிற்சங்கம் கடைசி நேரத்தில் எப்படியாவது வெள்ளத்திலிருந்து மீண்டெடுத்த மக்களை பாதுகாத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், விவசாயிகள் வறுமையிலே, வறட்சியிலே பாதிக்கப்பட்ட பொழுது 1000 கோடி ரூபாயை தந்து வறட்சி நிவாரணத்தை தந்து விவசாயிகளை மீட்டெடுத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், அதுபோன்று நெய்வேலி நிலக்கரி தொழிலாளர்கள் போராடிய பொழுது இந்திய நாட்டின் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கை தமிழ்நாடு அரசு பெற்றுக்கொண்டு தொழிலாளர்களுடைய நலனை காத்த அரசு புரட்சித் தலைவி அம்மாவுடைய, நெசவாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பசுமை வீடுகளை தந்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு, அப்படி துறையெல்லாம் செழித்து வளர, அப்படி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல நலத்திட்டங்களை தந்த அரசு, நம்முடைய மாநிலத்தில் மட்டும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களிலிருந்து வந்து குடியேறி இங்கு வேலை செய்கிற தொழிலாளர்களை கூட தாயுள்ளத்தோடு கருணை காட்டி அந்த தொழிலாளர்களையும் வாழ வைத்து உரிமை காட்டிய அரசு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு. எந்த துறையில் தரல, கேட்பதற்கு போராடுகிறார்கள் அரசு சங்கங்கள், போராடாத மக்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு உயர்த்தி தந்து நாட்டு மக்களின் நெஞ்சமெல்லாம் நீக்க மறந்திருக்கிற புரட்சித் தலைவி அம்மா, தான் வணங்குகிற கடவுளை, தான் நித்தம் வணங்குகிற குலதெய்வத்திற்கு இணையாக வணங்குகிற புரட்சித் தலைவி அம்மா அவர்களே, இந்த நல்லரசுவை
மக்களின்பால் பற்று கொண்டிருக்கிற, மக்களால் தான் ஆட்சி நடைபெறும் என்பதற்கான மக்களாட்சியின் மாண்புக்கு மகுடம் சேர்த்திருக்கிற புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இப்பொழுது அரசு ஊழியர்கள் போராடினாலும் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் மக்களினுடைய இப்படிப்பட்ட உணர்வுகள், கோரிக்கைகள், போராட்டங்கள் என்றாலும் கருணையோடு அவர்களை அணுகி சினம் கொண்டு கடுமையே காட்டாமல் இரக்கம் ஒன்றையே, மனிதநேயம் ஒன்றையே தன்னுடைய வாழ்நாள் உயிராக கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் அம்மா. எந்த போராட்டத்தின் மீதும் அவர்கள் கடுமை காட்டியதில்லை. மக்களின் ஆட்சிக்கு மகுடத்திற்கு மேல் மகுடம் சேர்த்து வருகிற அரசிற்கு ஏதாவது களங்கம் கற்பித்து விட முடியாதா என்று தேர்தல் வருகிற நேரத்தில், 5 ஆண்டுகள் நெருங்கி வருகிற நேரத்தில் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு சதி செய்து, சூழ்ச்சி செய்து, ஏதாவது வகையில் கொஞ்சம் உண்மையாக மாறாக அரசு ஊழியர்களை சங்கம் வைத்து போராடுகிறவர்களை ஏதாவது வகையில் அப்படிப்பட்ட அவர்களுடைய தூண்டிய பொழுது கூட அம்மா அவர்களுக்கும் கருணை காட்டி கேட்டதையெல்லாம் கொடுத்து இன்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக சுமார் 20 லட்சம் அரசு ஊழியர்கள் கூட மீண்டும் 2016 தேர்தலிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய இந்த நல்லரசை, எப்படி மக்களின் ஒரு அங்கமாக இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை 5 ஆண்டுகள் அரசின் திட்டத்தை சிந்தாமல் சிதறாமல் புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டத்தை எல்லாம் மக்களினுடைய வீடுகளுக்கே கொண்டு சென்ற அரசு ஊழியர் பெருமக்கள் 20 லட்சம் பேர், அவர்களுடைய குடும்பம் 1 கோடி பேரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தன்னுடைய வாக்கையும் ஆதரவையும் தருவார்கள் என சொல்லி மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு என் நன்றியையும் தலைதாழ்ந்த வணக்கத்தையும் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்காக இன்றைய தினம் 11 அறிவிப்புகளை அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது அந்த அரசு திட்டங்களை அதை மக்களிடம் எடுத்துச் செல்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு என்றுமே மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு என்றும் உறுதுணையாக அவர்களை பாதுகாவலனாக இதுவரை இருந்து வந்திருக்கிறது என்பதில் ஒரு காலம் மறுக்க முடியாது. மாண்பு அம்மா அவர்கள் இன்றைய தினம் அதற்கு முத்தாய்ப்பாக அந்த அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன சலுகைகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் இன்று 11 அறிக்கையிலே அந்த அரசு ஊழியர்களுக்காக திட்டங்களை அறிவித்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு அலுவலர்களை தமிழக முதல்வர் எப்பொழுதுமே தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் தான் என்னுடைய மக்கள் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. அரசு ஊழியர்களும் அவருடைய மக்களாக நினைத்து இன்றைய தினம் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு ஊழியர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பு அரணாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து வந்திருப்பது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதை கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அரசு ஊழியர்கள் அரசு கொண்டிருந்த திட்டங்களை மக்களிடம் சேர்ப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் தான் இன்று வல்லுநர் குழு, உச்சநீதிமன்றம் கூட ஓய்வூதிய அரசு ஊழியருக்கு ஓய்வூதியத்திலே உச்சநீதிமன்றம் சில கட்டுப்பாடுகள் விதித்தாலும் கூட மாண்பு முதல்வர் அவர்கள் அதற்கு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு விரைவிலே தீர்வு காண்போம் என்பதை இன்றைய தினம் மாண்பு அம்மா அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் இன்று மாண்பு அம்மா அவர்கள் அறிவித்த அனைத்து திட்டங்களும் அரசு ஊழியர்களை பாதுகாக்கின்ற திட்டம். 2014 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அரசு ஊழியர்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு மாண்பு அம்மா அவர்களுடைய துணையாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயம் இல்லை. நேற்றைய தினம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மூத்த குடிமக்கள் இலவசமாக செல்ல இலவச பாஸ் வழங்கி பெரியவர்கள்லாம் ஒரு நல்ல வாழ்த்துக்களை கொடுத்தார்கள். இன்றைய தினம் 11 துறைக்காக இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்காக பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் எல்லாம் நீங்கள் அவங்க குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். அதேபோல் தமிழக மக்கள் தந்த பரிசு, சென்ற நாடாளுமன்றத்திலே அம்மாவுக்கு வெற்றி கிடைத்தது. தமிழக மக்கள் இப்பொழுது 234 தொகுதி, 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 2 என்றால் இலை, 3 என்றால் அம்மா வெற்றி, 4 என்றால் அதிமுக. வருகின்ற தேர்தலிலே நீங்கள் மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அரசு ஊழியர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். இப்படி நீங்கள் 234 தொகுதியிலும் நீங்கள் அம்மா வெற்றி என்று கூறி விடுகிறேன். நன்றி. இன்று 110 விதியின் கீழ் 11 அரசு ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு மற்றும்
வேலைவாய்ப்பினுடைய வசதிகளை செய்து கொடுத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு வணக்கத்தை கூறி, இன்று வெளியே இருந்து பேசுபவர்களை எல்லாம் பூட்டு போட்டு விட்டார்கள் என்பதை நான் இங்கே பதிய வைக்கிறேன். அம்மா, நீங்கள் 2014 நீங்கள் தான் மீண்டும் முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுப்பார் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி கூற அமைக்கின்றேன். நன்றி வணக்கம். முதலமைச்சர் அவர்கள் விதி எண் 110 கீழே அரசின் முகமாக, அரசின் செயல்பாட்டாளர்களாக விளங்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய பல அறிவிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அரச ஊழியர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இன்று செய்திருக்கக்கூடிய அறிவிப்புகளில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக நான் கருதுவது புதிய ஓய்வூதிய திட்டத்தை பற்றியான அறிவிப்பு. ஏனென்றால் அந்த புதிய ஓய்வூதிய திட்டம் தமிழக அரசு கொண்டு வந்ததல்ல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்தியா முழுவதும் கொண்டு வந்தது. அந்த பழைய பென்ஷன் திட்டமே, ஓய்வூதிய திட்டமே அமுலிலே இருக்க வேண்டும் என்பது தான் அரசு ஊழியர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. நான் அறிந்த வகையில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை மறுவரிசீலனை செய்வதற்காக வேண்டி ஒரு வல்லுநர் குழுவை அமைத்திருப்பது நம்முடைய தமிழக முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசுதான். அதுபோன்று அரசு ஊழியர்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மீண்டும் அரசு அலுவலர்களுக்கான நிர்வாக தீர்ப்பாணையம் அமைக்கப்படும் என்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு. ஆக அரசு மக்கள் நலனில் மட்டுமல்ல, அரசு ஊழியர்களின் நலனிலும் இந்த அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு கண்ணும் கருத்துமாக செயல்படுகின்றது என்பதை பறைசாட்டக்கூடிய வகையில் செய்திருக்கின்ற அறிவிப்புகளை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனமாற வரவேற்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று அறிவித்த அனைத்து அறிவிப்புகளையும் நெஞ்சார மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். அம்மா, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. நவீன தமிழகத்தை உருவாக்குவதில் உங்களுக்கு நிகர் எவரும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நான் தெளிவாக கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அம்மாவனுடைய சொல்லால், செயலால், அறிவு திறனால், ஆற்றலால், அறிவு கூர்மையால் மிக சிறந்த நிர்வாகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரே தலைவி, ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அம்மா, இன்றைக்கு மட்டுமல்ல, இனி வரும் 100 ஆண்டுகள், இன்னும் பல 100 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளப்போவது அம்மா அவர்கள் தான். இன்றைக்கு மட்டுமல்ல, கடந்த கால வரலாற்றை ஒன்றை கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்ட போது தான் அணிந்திருந்த அனைத்து விலை மதிக்க முடியாத நகைகளை எல்லாம் கழற்றி அப்போதைய பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களிடத்தில் போர் நிதியாக கொடுத்த பெருமை அம்மா அவர்களைத்தான் சாரும். இப்படிப்பட்ட பெருமையை இந்த தேசத்திற்கு சேர்த்தவர்கள் எந்த தலைவர்களாவது உண்டா என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், லீடர்ஸ் ஆர் நாட் born என்று சொல்வார்கள். ஆனால் அம்மா அவர்களை பொறுத்த மட்டில் நீங்கள் பிறக்கின்ற போது தலைமை பண்போடு பிறந்திருக்கக்கூடிய தலைவி அம்மா அவர்கள். உங்களால் இந்த மண் பெருமைப்படுகிறது, தமிழ் இனம் மறுமைப்படுகிறது. கருவிலே உருவான குழந்தை முதல் பெரியவர்கள் வரையில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் ஆற்றியிருக்கக்கூடிய அத்தனை சேவைகளையும் மேலே இருந்து ஆண்டவன் பார்த்து கொண்டு உங்களை வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய திட்டங்களை எல்லாம், பெருமைகள் எல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரம் போதாது, ஓராண்டு காலம் போதாது, பல 100 ஆண்டுகள் பேச வேண்டிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அம்மா, நீங்கள் பல 100 ஆண்டு காலம் வர வேண்டும்.
வையத்தில் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும். அதற்கு இறைவனும் இயற்கையும் உண்டகளை என்றென்றும் துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி என்னுடைய நன்றி மலர்களை அம்மாவுடைய மலர் பாதங்கள் காணிக்கையாக்குகிறேன். அம்மா, இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கான சலுகைகளையும் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்ற அறிவிப்புகளையும் அதற்கான உறுதியினையும் நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தெரிவித்துள்ளார்கள். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். மேலும் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களிடம் நான் என்னுடைய தொகுதிக்காக என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் கொடுத்தேனோ அதையெல்லாம் நிறைவேற்றி எதிரி கட்சி அல்ல, உங்களுக்கும் நாங்கள் செய்வோம் என்ற நல்ல நோக்கத்தோடு எனக்கு பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் நீங்கள் கொடுத்தமைக்காக பட்டுக்கோட்டை மக்களுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 2001 மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களுடைய நல்ல ஆசியோடும் உங்களுடைய நல்ல ஆதரவோடும் அந்த கூட்டணியில் நான் வெற்றி பெற்று வந்தவன். அந்த ராசி இன்றைக்கு 3வது முறையாக இந்த சட்டமன்றத்திலே பேச வாய்ப்பளித்தது நீங்கள் கொடுத்த அறிமுகம் என்று சொல்லலாம். அதற்காகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, வரும் 24ஆம் தேதி அன்று பிறந்த நாளை கொண்டாட இருக்கக்கூடிய தங்களை வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயது கிடையாது. ஆன்மீகத்திலே மிக சிறந்த நீங்கள், உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் என்றென்றும் துணை நிற்க வேண்டும். உங்களுடைய வெற்றி பயணம் தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமைகிறேன்.